நான் நல்லா சவுண்டா கிட்ட வந்து நின்று பேசுறேன், மைக்கு கிட்ட வருவோம். வேகமா பேசுறேன். படம் பார்க்க வந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி. ஹாய் மீடியா வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீடியோ பார்த்து பண்ணுறோம். ரொம்ப அமேசிங்காக சொல்கிறோம். அண்ட் டேரக்டர் சார் அண்ட் சார் இந்த கேரக்டர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நடிச்ச கோஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நல்லதாக சார் ரொம்ப நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகிறோம் எல்லாருமே. ஒரு ஃபேமிலியாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மூவி நம்ம பண்ணியிருக்கோம். அது ரஜேஷ்லாம் ஹீரோ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோ வந்து பெங்களூரில் புதுசாக இருக்கிற மாதிரி இல்லை. அவங்க ஹீரோ ஆக்டிங்கும் கெமிஸ்ட்ரி பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏகோ நடிச்ச சூர்யாக்கா எல்லாருமே சூரியமே பண்ணி எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக நம்ம பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக கம்மிங் படம் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மூவி நல்லா ஹிட் இருக்கும். மக்கள் தேட்டரில் ப்ளீஸ் வாட்ச் த தேட்டர் ப்ளீஸ். தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா பட் எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நல்ல படம் பார்த்துருக்கீங்க, நல்ல விமர்சனம் கொடுத்துருக்கோம். படம் நல்லா எடுத்துருக்கோம், நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கோம். எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணி எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி படம் பார்த்துருப்பீங்க. படத்தில் ஓப்பனிங்கில் வந்து நானும் சார் தான் ஓப்பனிங் செய்வேன். ஸோ அந்த வாய்ப்பு பாஸ்கர் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான் நாகேஷ் சார் அவருடைய பேரன் கதாநாயகன் அந்த வாய்ப்பு மணி செல்லு கொஞ்சம் வெளியே ராஜன் சார் வந்து நல்ல ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணாத கேரக்டர் நல்ல கேரக்டர். அவங்களோட 3 மனைவிகள் பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. இசை வந்து ரசிகர்கள் இடையில பார்த்து இசை வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு புதிய முயற்சி, புதிய உருவாக்கம், புதிய இளைஞர்கள், விஜய் சார் ஃபஸ்ட்டு படம், டேரக்டரு, ஸோ மியூசிக் டேரக்டர் எல்லாமே ஒரு நாங்களாம் சேர்ந்த முயற்சி. தயாரிப்பாளர் வந்து நல்ல ஒரு பொருட்செலவில் இயக்குநருடைய திறமையான இயக்கம். ஒரு கேமராவில் இருந்தாலும் இயக்கத்தில் வந்து ஒரு புது முயற்சி எடுத்து ஒரு புதிய கருத்தை வந்து இந்த படத்தின் மூலம் கொண்டு இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஆயிரக்கணக்கான படங்கள் முடங்கி கிடக்கு. அது என்னவே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் உரிய காலத்தில் அந்த படத்தை பண்ணி இந்த படம் வந்து தேட்டருக்கு வருதுன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் நடந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நல்ல படங்கள் திரையில் வர்றதுக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா எழுதணும். இந்த படத்தை பற்றி நடந்து படம் வந்து 2ஆம் திரையில் வருது. அந்த படத்தை வந்து வெற்றி படமாக்குறது பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் வெற்றி செய்யறதுக்கு வகையில் தான் இருக்குது. உண்மையை நாங்கள் உறக்க சொல்லியிருக்கோம், பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மகளிரோட ஆதரவு எங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்காக எல்லா இளைஞர்களும் இந்த படத்தை பார்த்துட்டு மனசு இருந்தால் மார்க்க பண்ணு அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு குடியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இவ்வளோ பேர் ப்ரெஸ் முன்னாடி கேமரா முன்னாடி கை காலெல்லாம் நடுங்குதுன்னா பேசணுன்னே தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாம் வந்துட்டு படத்தை பார்த்துருப்பீங்க. சப்போர்ட் இல்லாமல் நான் ஆடியோ லான்ச்சில் கூட சொன்னேன், சப்போர்ட் இல்லாமல் வி ஆர் நாட் கோயிங் டு எனிவேர். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர் சார், ப்ரொடியூசர் சார், அவங்க இல்லாமல் ஐ வில் நாட் பி ஸ்டாண்டிங் ஹியர். அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ டு காட் இஸ் வெல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அண்ட் கோ-ஆர்டிஸ்ட் அஷ்மிதா மேம், ஸ்வீட்டி மேம், ஹேமா மேம், அவ்வளோ அழகாக சூப்பராக ஒரு பியூட்டிஃபுல்லான மாமிஸாக எனக்கு இருந்தாங்க ஃபார் த ஹோல் த்ரூ ஆஃப் த மூவிஸ். அண்ட் கஜேஷ் தான் ஹீரோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒரு 1 or 2 டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போனால் கூட பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இன்னும் பண்ணுங்க சொல்லி. கஜேஷ் மட்டும் இல்லை, மொட்டை ராஜேந்தர் சார் இருக்கட்டும், விபு சார் இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ண வச்சாங்க. தேங்க்யூ ஸோ மச். தீனா மாஸ்டர் கொரியோகிராஃபி சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக பேஷன்ஸாக என்னை கூட்டிகிட்டு போய் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண வச்சாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ராஜேந்திர சார் சொல்லவே வேணாம், அவர் இருந்தாலே கலகலப்புன்னு இருக்கும். ஸோ அவர் இருக்கும்போது வெரி நைஸ். நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நான் ஒன்றுமே அவர் பேர் கேட்கல, நான் ஒன்றுமே கேட்கல. வெரி இம்பார்ட்டண்ட்டான, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீலிங் த்ரூ ஆஃப் த மூவி ஜர்னி. ஸோ ஸ்டீவ் முடிச்ச உடனே ஷார்ட் ஓகே சொன்ன உடனே அவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க, எந்த ஊரில் இந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுறேன். அது இன்னும் எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்து நல்லா பண்ணுறேன். ஸோ ராஜேந்தர் சார், வி மிஸ் யூ, பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சப்போர்ட். அண்ட் அனைவருக்குமே நன்றி. படத்தை போய் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் அஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு 2 to 3 ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். கமிங் 12th இந்த மூவி வந்து தேட்டரில் வரும்போது, அந்த ஃபர்ஸ்ட் மூவி பாஸ்கர் சாருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. ஒரு படத்தில் ஒரே ஒரு மெசேஜ் தான் கொடுக்க முடியும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ் கொடுத்துருக்காரு. அண்ட் ஸ்டோரியே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கேரக்டர் வந்து என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை ராஜன் இருக்குது. ஒரு 3 ஒய்ஃபில் ஒரு ஒய்ஃபை செகண்ட் ஒய்ஃபாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒரு காமெடி ரோல் வித் சாங்கோட பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்க சாங்கு. அண்ட் அஷ்மிதா அண்ட் சுகிமா அண்ட் ரித்து எல்லாருமே வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே சூப்பராக அண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் வந்து இந்த ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஷூட் போகணும், பாஸ்கர் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அவரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார் அண்ட் தீனா மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். சாங் ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அத்தானுக்கு தான் சொல்லணும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் முத்தராஜன் சார் கூட ஒர்க் பண்ணது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக, எல்லாருமே வந்துட்டு ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல. எல்லாருமே வந்துட்டு ஒரு எங்கேயோ வந்து ஒரு பிக்னிக் போயிருக்கோம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு ஒரு மூவி பண்ணியிருக்கோம், அப்படி தான் இருந்தது. ஒரு பெரிய டேரக்டர், பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயினாக வரப்போகிறவங்க. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. நான் ஃபஸ்ட் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கேன். நல்லா ஆக்டிங் கொடுத்துருக்காங்க, நல்லா சாங் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரித்து, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அத்தான் வந்துட்டு ரொம்ப ஜாயிலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன் சார் தான் நான் அத்தான் சொல்கிறேன். ஸோ என்ன செல்ல பொண்ணாக வந்துட்டு இந்த மூவியில் எல்லாருமே வந்து ட்ரீட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கம்மிங் September 12th இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இதே மாதிரி நீங்கள் மக்களுக்கு வந்துட்டு நல்ல மெசேஜாக நீங்கள் கொடுக்கணும் டேரக்டர்ஸாக. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மீடியா அண்ட் பீப்புள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு தேங்க்யூ. மதிப்புக்குரிய பத்திரிகை மீடியாக்களுக்கு இந்த படத்தில் நான் இளமை பருவத்தில் இருக்கும்போது லவ் எனக்கு வயசான காலத்தில் ஒரு லவ். அது டைரக்டர் சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா அவர் வந்து சொன்னார், ஆனால் ஒரு வயசான கேரக்டர் கிடையாதுங்க, அந்த கேரக்டர் பார்த்தோன்னே அந்த பொண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆளுநருக்கு லவ் பண்ணுங்க அப்படின்னு. என் அப்பா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சார் இல்லை சார், எனக்கு இப்போ மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நான் உனக்கு அப்போ தான் அப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்ணும்போது நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க. அது எப்படி நான் நடிக்க வச்சேன், இப்படிலாம் நான் நடிப்பேன். இது வரைக்கும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நான் எவ்வளோ கூட காமெடியாக நடிச்சிருக்கேன் அந்த இதில். ஆனால் டேரக்டர் சார் வந்து எனக்கு அப்படி ஒரு பார்வை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அத்தை நடிகலாம் அப்படி இருந்தாலும் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம்.
வந்து உருட்டு படத்தில் வந்து நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மொட்டராஜனுக்கு மொத்தம் 3 ஒய்ஃபு, நான் மட்டும்தான் ஒரு ஒய்ஃபுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அடுத்தடுத்து 2 ஒய்ஃபு வந்துருச்சு. 4ஆவதாக ஒன்று வேறு ட்ரை பண்ணார். ஆமாம், இந்த படத்தில் வந்து டேரக்டர் எனக்கு வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டு முதல்ல சொன்னார், இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும். என்னங்க சார் என்னை போய் போடுறீங்க இந்த கேரக்டருக்கு அப்படின்னு. இல்லை இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் ஆப்டாக இருப்பீங்க, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், இது காமெடி கலந்த ஒரு இது இருக்கும் அப்படின்னாரு. நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து வில்லன் ஒய்ஃபு, வில்லன் கீப்பு அப்படி இந்த மாதிரியே போயிட்டு இருக்குது. காமெடியாக இது வரைக்கும் நான் பண்ணது இல்லை. சார் வந்து செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட கூட நடிச்ச ஆர்டிஸ்டோக்கும் சொல்லவே வேணாம். பாவா கோங்குறா ஏங்குறா சொல்லவே வேண்டாம். ட்ரெண்டிங்கில் ரீல்ஸில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் வேறு பேப்பராக எடுத்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த கோங்குரா சட்னி ஞாபகம் வர மாதிரி கோங்குரா பாடல் வந்துருக்கு, இன்னும் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மட்டும்தான் அந்த சாங்குக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னைய வந்து என்ன சொல்லுது, காந்திமதி அம்மா பாரதிராஜா சாருக்கு வந்து அவங்க வந்து தாவணி போட்டு அழகு பார்ப்பாங்க. எங்கள் டேரக்டர் அதான் சொல்கிறேன், வீணா மாஸ்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் பார்க்கவே இல்லை, ஃபோட்டோவிலேயே பார்த்து தாவணி பாட்டு அளவு எடுத்து போட்டு ஒரு குத்தை ஒன்று போட்டு என்னை ஆட வச்சிட்டாரு. எனக்கும் ஆட வருமானே தெரியல. இருந்தாலும் இந்த உடம்ப வச்சு டங்குன்னு பிடிச்சி ஆட்டி படத்தை எப்படியோ நம்ம கிட் கொடுக்கணுமையா. எவ்வளவோ படம் பண்ணியாச்சு, சரி இதுவும் நல்லா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் டைரக்டருக்கு பாஸ்கர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்து நல்லபடியாக நடிச்சிருக்கோம். ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கண்டினியூவாக போச்சு. சார் வந்து டைமே பார்க்க மாட்டாங்க. யார் முன்னாடி வரீங்க சீக்கிரம் வாங்க பண்ணணும், அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நாங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு. கேமரா முன்னாடி நாங்கள் தான் நடிப்போம் பார்த்தா இவருக்கு முன்னாடி அவர் வில்லன் மாதிரியே இருப்பார். கேமராக்கு ஆஃப் கேமராவில் வெரி ஸ்வீட் பர்சன், அதை சொல்லவே வேண்டாம். அதே மாதிரி வந்துட்டு கஜே சார் சொல்ல வேணாம். அவங்க வந்து நாகேஷ் அவங்களுடைய பரம்பரையில் வந்தவங்க, ரொம்ப நல்ல க்யூட்டான ஒரு பர்சன். இந்த பையன் வந்து இவ்வளோ எல்லாருக்கிட்டையும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாப்பில், மேம் சரிங்க மேம் ஓகே மேம் நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு. நம்ம ஹீரோனே சொல்லவே வேணாம். லாங்குவேஜ் தமிழ் தெரியுதா இல்லையா, அக்கா ஓகேக்கா சரிக்கா, நமக்கு எஸ்ஆர்னும் ஆமாம் இல்லை, வேறு லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, அதனால் ஓகேட்டு போயிடுறது. ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கம்மிங் 12th. ஸோ நீங்கள் எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லதை போடுங்க, ஃபாஸ்ட்டாக போடுங்க. முடியாததுக்கு ஏதோ ஒன்று படம் கிட்ட அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் இந்த படத்தை வந்து எந்த லெவலுக்கு மேலே கொண்டு போக முடியும், கீழே கொண்டு வர முடியும். அதனால் வந்து சின்ன படங்க, நாங்களாம் வளர்ந்து வளர்கிற ஆர்டிஸ்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாரும் தான் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதனால் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவங்க ஆனதில் ஒரு பாறாங்கல்ல அங்கே உடஞ்சிச்சு. சிறப்பான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தில் கலைக்கிறது. வணக்கம், பத்திரிகை சொந்தங்களுக்கு என்னுடைய நன்றி. என் பேர் கார்த்திகேஷன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாஸ்கர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து நாகேஷ் சாருடைய பேரனுக்கு, நம்ம ஹீரோ வந்து நாகேஷ் சாருடைய பேரன், அவருடைய படத்துக்கு மியூசிக் பண்ணுற எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்குது. அதுக்கு டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. ஏன்னா இது நான் எதிர்பார்க்காத விஷயம். நான் ஒரு 6 படம் பண்ணிட்டேன். பட் இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வந்து படத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய மியூசிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த படத்தை பார்த்தேன். படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அப்போ படத்தை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு, அப்படியே கலகலன்னு போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி அப்படியே அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த ஓப்பன் பண்ணார். அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நீங்கள் படம் பார்த்தீங்க, முழுக்க அது ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். 12ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டு தான் இந்த படத்தை வந்து பெரிய கொண்டு போகிறோம். இப்போ நிறைய படங்கள் இந்த படங்கள்லாம் பெரிய ஹிட் அடிக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், குடும்பஸ்தனாக இருக்கட்டும், கனெக்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஸ்மால் சைஸில் இருக்கிற படங்கள் நீங்கள் பெரிய ஹிட்டை பார்க்கணும்னா அதே மாதிரி இந்த படமும் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிட்டு ஸோ படம் பெரிய ஹிட் ஆகணும்னு நான் உங்களுடைய சார்பாகவும் ரசிகர்களுடைய சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக படம் வெற்றியாகணும்னு நான் நினைக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டைரக்டர் வந்து எப்படி செலக்ட் பண்ணாருன்னு தெரியல. ஒரு டைரக்டர் கேரக்டர் உருட்டு அப்படின்னு சொல்லி எல்லா டேரக்டர் மாதிரி உருட்டியிருக்கோம். இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே நல்லபடியாக எழுதுங்க. சின்ன படங்கள் வெற்றி எழுதணும் அப்படின்றது தான் வந்து எல்லாத்துக்கும் நல்லது. அதுவும் சொல்கிறேன், ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காரு. அது ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை இந்த நம்ம பத்திரிகையெல்லாம் வாழ வச்சு
இந்த படங்களை வந்து ஒரு வெற்றி படமாக இருக்கணும். நன்றி, வணக்கம். ப்ரெஸ் மீட் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வர்ணிகா. நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்ததே நடிக்கிறதுக்கு தான். ஆனால் கதீஷ் சார் தான் நான் நடிப்பேன்னு எதிர்பார்க்கிறேன். அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார் நம்ம டைரக்டர் சார் தான். அவங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு மேலும் மேலும் நானும் நிறைய சான்ஸ் எனக்கு கிடைக்கிறப்ப சார் மூலமாக அதுக்காக நான் இன்னும் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் ஒரு வணக்கம். இந்த படத்தை நான் பார்க்கல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் பேர் நவீன். இந்த ஒரு கேரக்டர் டைரக்டர் கொடுத்தாரு. அதை நான் நல்லா பண்ணியிருந்தேன். நான் தான் சொல்லணும். படத்தை வெற்றி அடிச்சிருந்தோம். சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் என்னோட வணக்கம். நல்லா அந்த படத்தை ஒரு நல்ல வெற்றி அடைய உங்களோட இது வேணும். நல்லது பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். சார் டேரக்டர் சார் கேள்வி கேட்கலாமா? பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. தயவு செய்து அதை சேர்த்து இந்த படத்தை வெற்றி அடைய செய்யுமாறு அன்போடு கேட்கிறேன். நன்றி. பேசி நீங்க வந்து ஒரு கூட கூட பேசி ஏங்க முன்னாடி வரீங்க? ஹீரோ ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன். படம் நல்லா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா காமெடி படம் எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்க. அனைத்து இந்தியாவுக்கு நன்றி. இதை நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா நடிச்சிருக்கு. படம் சூப்பராக வந்திருக்கு. அண்ணன் குண்டராஜ் நடிச்சிருக்காரு. அஸ்மிதா நடிச்சிருக்கு. பழைய நடிகர் ஐயா கஜேஷ் நாகேஷ் நடிச்சிருக்காரு. நான் ஹீரோ ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன். வாழ்த்துங்க, வளர்றான். ரொம்ப நன்றி. டேரக்டர் சார், உங்களுக்கு மொட்டை ராஜேந்திரன் மேலே இந்த அவர் மேலே என்ன நடிகர் மாட்டுக்கு பார்க்குறேன் சார். ஆமாம், அவரை சின்ன பொண்ணுங்களோட பிரமாதமாக ஆட விட்டுருக்கீங்க. மொட்டை ராஜேந்திரனுக்கு இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க. 3 பேர் அப்படியா அவர் கேரக்டர் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவர் நல்லா என்ஜாய் பண்ணிருக்காரு. அஸ்மிதாவிலேருந்து எல்லாரும் கூடயும் எதிர்பார்க்கவே இல்லை. அது மாதிரி கிளைமாக்ஸ் வேற லெவலில் இருக்கு. ஊட்டுங்கிற டைட்டிலே மொட்டை ராஜேந்திரன் கேரக்டர் வச்சுக்கானா? இல்லைண்ணா, அது அன்றாட வீட்டில் கேட்குற வார்த்தை. பசங்க சின்ன சின்ன பசங்க பையன் பொண்ணுங்கிட்ட கேட்கறது எல்லாத்தையும் வெளில கேட்கறது நல்லா இருந்தது. நீ நல்லா உருட்டுறீங்க இப்போ. படத்தை பெண்களுக்கு ஆதரவாக எடுத்திருக்கீங்க. ஆண்கள் உங்க மேலே கோவப்பட மாட்டாங்களா? இல்லைண்ணா, அப்படி எதுவும் தப்பானவங்களை பற்றி சொல்லுங்கள். ஆண்கள் மேலே ஆனால் எல்லாரும் மேலேயும் கோவம் இல்லையா? 99 ஆண்களும் வந்து 99% ஆண்களும் வந்து குடிப்பாங்க. ஆமாண்ணா. சரிங்களா? அப்போ எல்லா பெண்களும் வந்து இது மாதிரி பண்ண சொல்றீங்களோ? இல்லை அப்படிலாம் கிடையாது. இல்ல அதுக்கு அர்த்தம் இல்ல, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. போதும். அந்த ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க பாத்தீங்களா, இப்போ நம்ம லீக் பண்ணக்கூடாது. அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, திருந்தாத ஜென்மம் இருந்து என்ன இப்போ எல்லாருமே ஜென்ஸ் குடிக்கிறாங்க. இல்ல மைக்ல வந்து பேசுங்க. சொல்லுங்க, கேளுங்க. இத கேட்டோம். அந்த வார்த்தைகள் கேட்டீங்கல்ல, அதுல தானே தவறு இருக்குன்னு கேட்குறேன். அவர் கேட்கறது நியாயம் தானே? அவங்க சொல்றது நியாயம். நீங்க சொன்னாங்க பெண்கள் கேட்டாங்க. அந்த பெண்ணோட மனநிலை அவன் ஒரு ஷார்ட் வந்து பாருங்க. ஓகேங்களா? அது நீங்கள் பிகினிங்ல இருந்து ஒரு 2 லீடு கொடுத்துருக்கா. அப்போ இப்படி தான் இன்னொன்று 100% அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. சில திருந்தாத ஜென்மங்களுக்கு அவ்வளோதான். நல்லதா கெட்டதா நீங்கள் சொல்லுங்க. இல்லை இது மாதிரி எல்லாருமே கிளம்பிட்டா திருந்துவாங்க. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. நான் எப்படி சொல்கிறேன், இதை பார்த்து திருந்தினா இல்லைண்ணா, நானும் தான் பயப்படணும். பார்த்து திருந்தணும்ல. சரி, ஓகே. என்ன சொல்றீங்க? ஹீரோயின் சார் காரணம். ஏன்னா அவர் குடும்பத்துலேயும் இந்த மாதிரி விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க. அதனால தான் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தம்பி வர படத்துல ஹீரோ யாரு? சிக்மங்கூர். ஒரு பெரிய இடத்து பையன் முழுவதும் ப்ரெஷர் பண்ணுறீங்க. இல்லைண்ணா, அங்கே சிக்மங்களூர் என்ன சிக்காகோ கிட்டே இருக்குது. கரெக்டு தானே? இல்லை, அங்கே ஏற்கனவே ஷூட்டிங் ட்ராப் ஆகிடும். அங்கே நல்லா சொல்லுங்க. ஆனால் நாங்கள்லாம் கேட்டோம். கண்டிப்பாக அவங்க அப்பா அவ்வளோ பெரிய ஆளு, அவங்க தாத்தா அவ்வளோ பெரிய ஆள். மொட்டை ராஜேந்திரன் நடிக்கல, வாழ்ந்துருக்காரு. அப்படியா? என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்களா? அதான் மொட்டை ராஜேந்திரனா நாங்கள் எங்களை உருவாகப்படுத்துவோம்.
மேடம் அதுதான் மேடம் நீங்கள் வேற வேற ரேஞ்சில் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ 3 ஹீரோயினோட கிட்டத்தட்ட எனக்கு ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோ மட்டும் 3 ஹீரோயினோடலாம் சேர்ந்து நடிக்கிறீங்க. ஏன் என்ன நீங்கள் ஒரு பாட்டிலேயே நீங்கள் எல்லாரையும் அப்படி வந்து கட்டி போட்டுருக்கீங்க. இன்னைக்கு என்ன ஏன் வாய்ப்புகள் வரலையா இல்லை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் தமிழ் மூவியும் பண்ணியிருக்கேன், கன்னடம் மலையாளம் போயிட்டுருக்கேன். ஸோ பிட்வீன் கேப்ல நான் தமிழும் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் பண்ணிட்டுருக்கேன். பிடிச்சிருக்காங்க நான் பண்ணியிருக்கேன். ஐ லவ் கேரக்டர். ஒரு பாட்டுக்கு மறுபடியும் டான்ஸ் ஆடுவீங்களா? அப்படி இல்லை, இது வந்து நான் எல்லாரும் ரெடியாக இருக்கேன். இல்லை நீங்கள் பாட்டுக்கெலாம் இனிமேல் டான்ஸ் ஆட மாட்டேன், இனிமேல் நடிக்க தான் செய்வேன். இல்லை இல்லை, அது மியூசிக் சார் அவங்க 2 பேர் என்ன மேடத்தை தெரியும். அதெல்லாம் புரியும். சொல்லுங்க சார், என் பேர் சின்னாலப்பட்டி சுகி சார். வாங்க மைக்கு வாங்க தேங்க்யூ. அதாவது என் நண்பர் கேட்டாரு, இந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. அதான் ஓப்பன் பண்ண வரல, மீடியா தாங்காது. நான் அதான் சொல்ல வரல. நம்ம வந்து என்ன சொல்றது, வீட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் குடிப்பாங்களான்னா குடிக்கிறது இல்லை. முக்கால்வாசி பாதி பேர் குடிக்கிறாங்க, ஃபங்க்ஷன் அப்போ குடிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு குடிக்கிறாங்க, அவுட்டிங் போனால் குடிக்கிறாங்க. அந்த மாதிரி இதை 100 ரூபாய்க்கு சம்பாரிச்சு 150 ரூபாய்க்கு குடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் நாங்கள் சொல்கிறோம். டே பொண்டாட்டி பிள்ளை இருக்குடா, கடங்கப்பி இருக்குடா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு 10 ரூபா சேர்த்து வைங்கடா. இல்லை பொம்பளைங்க வீட்டு வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகுதுங்களா, அதுல நிம்மதியாக இருக்க விடுங்க. நீ காலையில் வேலைக்கு போகிற, சாயங்காலம் வர, தண்ணியை போடுற, பொண்டாட்டி 2 முத்துற, எதுக்கு அந்த வாழ்க்கை? எதுக்கு 2 பிள்ளைய ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைகளை விட்டு இன்னொரு பண்ண தேட முடியுமா, கட்டிக்க முடியுமா, வர நாளை வச்சு பார்த்துப்பானா? இல்லை. ஒரு சில ஆண்களுக்காக இப்படிலாம் இருக்குது. இப்படிலாம் நாங்கெல்லாம் கிரிமினலாக இப்படி ஒரு வேலை நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க ஐயாங்கிறது தான் எங்கள் மெசேஜ். எங்களுக்கு டைரக்டர் நாங்கள் அதுதான் சொல்ல வந்து அழகா சொல்றீங்க. குடியாரா தீ வச்சு இருக்குன்னு சொல்றீங்க. 3 பொண்டாட்டி கட்டுறவன என்ன பண்றது? புரியல. 3 பொண்டாட்டி கட்டுறவன அவனை என்ன பண்றது? சார் 3 பொண்டாட்டி என்னது அப்படிலாம் கிடையாது. 3 பொண்டாட்டிங்கிறது சொல்றீங்களா? 3 பொண்டாட்டி கட்டிருக்கான். இது வந்து அண்ணனோட கேள்வி அவருக்கு 3 நடக்கலையேங்கிறது தான். அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் ஒன்று வச்சுக்கோங்க, வேலைக்கு போய் ஒன்று வச்சுக்கோங்க. நான் கேள்வி கேட்குறேன், மீடியா கேள்வி நல்லா கேட்டுக்கங்க. நாங்கள் வந்து இந்த படம் நீங்கள் என்ன பார்த்துப்பீங்க, நான் பார்க்கல சாமி. படம் வந்து நாங்கள் காமெடியாக கொண்டு வந்திருக்கோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எல்லாரும் 3 பொண்டாட்டி கெட்டுங்க, நாங்கள் உறுத்தலை, நாங்கள் அச்சு உறுத்தலை. நீங்கள் கெட்டுங்க. ஐயோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா, லட்சமா இருக்கா, 3 இல்லை 5 கூட வச்சுக்கோங்க. அது உங்க சாமர்த்தியம், உங்க குடும்பத்தை, உங்க ஃபேமிலியை நீங்க பாத்துக்கிறீங்க. உங்களால சமாளிக்க முடியும்னா நீங்க வச்சுக்கோங்க. நாங்க யாரையும் வந்து இத்தனை பண்ணுங்க செய்யுங்க அப்படிலாம் இல்லை. அதாவது அவரை சொல்ல போனா மொட்டைராஜன் சாருக்கு சொல்லவே வேணாம். அவர் வந்து எங்க கூட நடிக்கிறதுக்கு சில சமயம் பயந்தாரு. என்னையா 1 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இந்த மாதிரி நடிச்சதே இல்லை. எனக்கு வேற பயமா இருக்கு, என் பொண்டாட்டி பார்த்தா என்ன ஆகும். அவர் எங்க கூட நடிக்கும் போதெல்லாம் கிடுகிடுன்னு பயந்துரு. சார் நடிப்புதான் சார், விடுங்க சார் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால வந்து நான் எல்லாருமே பொண்டாட்டி ஒண்ணு வச்சுக்கோங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க. அதனால நாங்க வந்து படத்துல நாங்க வாழ்ந்துக்கிறோம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மொட்டைராஜன் சார் வந்து அந்த கதையில வந்து வாழ்ந்திருக்காருன்னு, நாங்களும் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். அவ்வளவுதான். எவ்வளவோ படங்கள் பண்ணிருக்கோம். இந்த படத்து மூலமா ஏதோ அப்படி தெரிய மாட்டோமா அப்படின்னு தான். வேற என்ன உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணுமா கேளுங்க. ஆக்டிங் மட்டும்தான், ஆக்டிங் மட்டும்தான், வேற எதுவும் சார் டைரக்டர் சார் ப்ரொடியூசர் எடுத்துக்கிறாரு. ஒரு முட்டை கரெக்டா கொடுங்கன்னு கேக்குறாங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.